இந்த நிலையில் ஜேவிசி ஸ்ரீராம் நம்மோடு இணைந்திருக்கிறார். திரு ஜேவிசி ஸ்ரீராம் இவ்வளோ வேல்யூ அடிஷனாக திரு டிடிவி தினகரன் இந்த அலையன்ஸுக்கு இருப்பார். இன்னொன்று இந்த இம்ப்ரெஷன் வருது இல்லை, திரு டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இந்த ப்ரொபென்சிட்டியோடு இருந்தாங்க பிஜேபி கூட்டணிக்கு வரணுங்கிற விருப்பத்தை ஓபிஎஸ் பலமுறை சொன்னார். ஆனால் நேற்று தான் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. அப்படிங்கும்போது நேற்று வரைக்கும் முயற்சி செய்து பார்த்துருக்குறாங்க அதிமுகவை எப்படியாவது கொண்டு வந்துடலாமான்னு. அது நேற்று வரைக்கும் பலிக்கலை. அதனால் கடைசி முயற்சியை அதை எடுத்திருக்கிறாங்க. இது பிளான் பின்னு புரிஞ்சுக்கலாமா? ஒட்டும் இல்ல உறவும் இல்லைங்க. 1.5 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். 1.25 வருஷமா அதிமுக தேவையில்லைன்ற வெளில போங்கன்னு சொல்லுங்க. உங்க சொல்லுங்க நிறைய பாட்டி யாருக்காக வெயிட் பண்ணல. போன வாரம் தான் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிஷன் ரெட்டி சாரும் விகே சிங்கும் வந்திருக்காங்க. அவ்வளவுதான். யார் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? சும்மா தமிழக பத்தி உங்களுடைய டிவியில தினம் வந்து எப்பெல்லாம் இந்த ஷோ இருக்கோ அப்பெல்லாம் நான் சொல்றது என்ன, ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி கிடையாது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஓட் டிரான்ஸ்பர் ஆகாது. ஓட் டிரான்ஸ்பர் ஆகாது. இது தேவையில்லாத ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். திரு டிடிவி தினகரன் எந்த அளவுக்கு வேல்யூ அடிஷனா பிஜேபி கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இருப்பார்? How will BJP benefit? How will he benefit? டிடிவி தினகரனுக்குன்னு ஒரு சில ஏரியால அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க. அது அஇஅதிமுகவை விட்டு எப்ப ஏதிமுகவா மாறிச்சோ, எடப்பாடி திமுகவா மாறிச்சோ, ஓபிஎஸ் எல்லாம் வெள்ள அம்சாரோ இவரு கண்டிப்பாக ஒரு சமூகத்தினுடைய வாக்கு, அவர் பேச்சாளர், ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடியவர், கண்டிப்பா வேல்யூ அடிஷன் இருக்கும். நீங்க அந்த இப்ப யார் இருக்காங்க ஏதிமுக? எஸ்டிபியையும் புரட்சி பாரதத்தையும் அவங்க வச்சுதான் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்கள கேளுங்க பார்த்து. இன்ற முறை பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடம். மேபி பல இடங்கள்ல முதல்ல நமக்கு வரும். ஏதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படும். அவர்கள் யாரும் அவங்க வராங்க, காங்கிரஸ் வராங்க, பாமக வராங்க, விடுதலை சிறுத்தைகள் வராங்க, கம்யூனிஸ்ட் வராங்க, என்னென்னலாம் சொன்னார் இவரு. இப்ப தொண்டர்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அதிமுக தொண்டர்லாம் அவங்க வராங்க, இவங்க வராங்க, யாரும் வரல. வந்ததுக்கோ எஸ்டிபி யாருமே இப்ப இல்ல. கண்ணன் தனியா முச்சு கிராஸ் ரோட் நிக்கிறார் எடப்பாடி. இப்போ ஓபிஎஸ் டிடிவி எங்கெங்க பாஜக கூட்டணிக்கு பலமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு திரும்பி கேளுங்க சார். எங்கெங்க எந்த ஏரியாஸ்ல டிடிவி ஓபிஎஸும் பாஜகவுக்கு வேல்யூ ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டெல்டாலையும் சவுத் தமிழ்நாடுலையும் டிடிவி தினகரன் will be adding a lot of value. நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. சவுத்ல உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆல்ரெடி வளர்ந்துகிட்டு இருக்கு. நான் ஈவன் இன் ரீஜனல் அண்ட் நேஷனல் சேனல்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி சீட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ சவுத்ல எனி அடிஷன் இப்ப பாருங்க, இவர் சேர்ந்தாரு, சரத்குமார் சேர்ந்தாரு, இப்ப டிடி சேர்ந்தாரு. சோ பாத்துட்டே இருங்க. சவுத்ல இஸ் கோயிங் டு ஆட் a lot of value. பாப்போம் எந்த அளவுக்கு இது இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு வரக்கூடிய நாட்கள்ல பாப்போம். Thank you very much Mr. JVC Sriram. Thank you. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.